திமுக இன்னைக்கு வயசு 75. திமுக எந்த வருஷம் தெரியுமா அவங்க முதல் மத்திய அமைச்சருக்கு ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கணும் தெரியுமா? எந்த வருஷம்? இவ்வளவு பெரிய கட்சி 49ல தொடங்கின கட்சி எந்த வருஷம் தெரியுமா முதல் மத்திய அமைச்சராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கணும் தெரியுமா? திமுக 99ல. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஆக்கினாங்க? 98ல. எங்களுக்கு பிறகுதான் திமுக மத்திய அமைச்சரா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கிறாங்க. இதான் நாங்கள் செய்கின்ற பேசுகின்ற சமூக நீதி. நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி நான் முதலாக பட்டியலின சமுதாயத்திற்காக ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பெருமையாக நான் சொல்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. என்னுடைய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னார்கள். அதுல ஃபைல எழுதின பாரு, அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று கையெழுத்து போட்டு கொடுத்தவன். அதனால பிறகுதான் என் அதிகாரிகளை ஏற்றுக்கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? இடஒதுக்கீடு இந்திய அளவிலே பட்டியலின மக்களுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தது. அது மட்டும் கிடையாது. நான் டெல்லியிலே அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரையில தான் செங்கல் காமிச்சா அது காமிச்சான்னு சொல்லி எய்ம்ஸ் அப்படி டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் தான் முதன்மையானது. ஒரு நாள் நான் அமைச்சராக அந்த நேரத்தில் 20 பிள்ளைங்க அங்க உட்கார்ந்து வெளியில வந்தாங்க, ஆபீஸ் வெளியில வந்தாங்க. கூப்பிட்டு வச்சு பேசினேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பசங்க சொல்றாங்க, நாங்க MBBS படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க எல்லாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எஸ்சி, எங்களுக்கு பெரிய அளவுல பாகுபாடு செய்கின்றார்கள், டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள். எனக்கு ஆச்சரியம். என்னடா சொல்ற? எய்ம்ஸ் என்றால் பிரதமர் வீட்டுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு எய்ம்ஸ். அப்படி எய்ம்ஸ்ல அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொன்னது, எங்களை தனியா நாங்கள ஒரு ஹாஸ்டல்ல தனி ஃப்ளோர், எங்களுக்கு சாப்பாட்டுல தனி டேபிள் கொடுத்துட்டானுங்க. விளையாட்டுல எங்களை பாஸ்கெட் பாலையும் கிரிக்கெட்லயும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஃபுட்பால் வாலிபால் தான் நாங்க ஆடணும். எக்ஸாம்ல எங்களுக்கு ஃபெயில் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியம். உடனே என்னோட அதிகாரிகளை வர வைத்து என்ன உண்மையா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னா அவங்க போய் 2-3 நாள்ல உண்மைங்க. பிறகு நான் சுக்தேவ் தாரட் UGC சேர்மனை வர வச்சுக்கிட்டு டாக்டர் ஷாம் பிரசாத் CSA ரேனி ஹாஸ்பிட்டல் அவரை கூப்பிட்டு என்னோட DGHS ஸ்ரீவத்சவா 3 பேரும் சொல்லி ஒரு குழுவை போட்டு என்ன பண்றதோ தெரியாது. எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள அத்துணை கல்வி மருத்துவ நிலையங்கள் உள்ள அங்கே நம்மளுடைய பட்டியலின மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு பரிந்துரையை பெற்று அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். சும்மா புக்கில் வச்சிருந்த நடைமுறைப்படுத்துவனே அன்புமணி ராமதாஸ். சென்னையில நான் தேசிய சித்த மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதை நான் தொடங்கினேன். அதில் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மருத்துவர், அந்த காலத்து மருத்துவர், அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை இல்லை என்று எனக்கு முன்பு இருந்தவர் எல்லாம் இல்லை. பிறகு அந்த கோரிக்கை வைத்தவன்